அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாயிருக்கு, சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இயேசு சுவாமி, எங்களோடு பேசும், என் ஜனங்களோடு பேசும். ஒவ்வொரு வார்த்தைகளும் வெண்கலத்தை போல புறப்பட்டு வருவதாக வார்த்தை புறப்பட்டு வருகிற போது உம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் விடுதலைகளும் சுகமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அங்கே பாருங்கள், தேவனோட மனுஷனாகிய யோபு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தார், ஆனால் நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு கொடும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் செய்ததாக இதில் எழுதப்படவில்லை. ஒரே ஒரு இடத்தில் அவர் கேட்கிறார், எனக்கு முன்பு இருந்த சீர் இருந்தால் இப்பொழுது அந்த சீர் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று அவர் சொன்னார். நீங்க அநேகரோட வாழ்க்கையில சீர் இல்லாமல் போய்விடுகிறது. யோபு 29:2 கூட வாசிக்கலாமே. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். இதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஐயோ, என் பிள்ளைகள் மரித்து போய் விட்டார்களே, எனக்கு அப்படியே என் பிள்ளைகளை கொடுங்க. என் ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகளெல்லாம் போய்விட்டதே, அதை அப்படியே கொடுங்க. என் வீடெல்லாம் இடிந்து விழுந்து போனதே, அதை அப்படியே கொடுங்க. அப்படி என்று அவர் விண்ணப்பம் செய்யவில்லை. ஆனால் அவர் ஒன்றை தெரிந்து வைத்திருந்தார். அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அது என் வாழ்க்கையிலே தடைபடாது என்பதை அறிந்து வைத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதை தான் நீ கிறிஸ்தவங்க அறிந்து கொள்வதில்லை. யோபு என்ன சொல்லுகிறார்? என் ஆடு மாடெல்லாம் திருப்பி கொடுப்பா நீங்க சொன்னாரா? இல்லை என் பிள்ளையெல்லாம் திருப்பி கொடுப்பாருன்னு சொன்னாரா? அவர் என்ன சொன்னார்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் எல்லாத்தையும் செய்வார். சொன்ன உடனே ஆண்டவர் நினைக்கிறார், என்னை பார்த்து என் தாசன் சொல்லிட்டானே, நான் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி தேவன் முடிவு பண்ணுகிறார். ஐயோ, எதெல்லாம் அவன் இடத்துலேருந்து போனது அதை மாத்திரம் திருப்பி செஞ்சா அது கொடுத்ததை திருப்பி கொடுத்த மாதிரி ஆயிடுமே, 2 மடங்கு கொடுப்போம் என்று நினைத்தார். சகலத்தையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறவர் இடத்துல நமக்கு இன்னைக்கு என்ன தேவை? வல்லவரின் வல்லமை தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என்ன தேவை? வல்லமை இருக்கிறதுனாலே தான் ஒரு வல்லவர். வல்லமை இல்லாதவங்களை பார்த்து சொல்லுவாங்களா? வல்லமை இருக்கு, ஒரு சிங்கத்தோட சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்கள பார்த்து தான் சொல்லுவாங்க அவர் வல்லவர், பயங்கரமான வல்லமை இருக்கு, சிங்கத்தில் என்ன பண்ணாரு, குத்தி கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வல்லவர் இடத்துல வல்லமை இருந்தால்தான் வல்லவர். அவரிடத்துல வல்லமை இருந்தது. இழந்து போன 10 பிள்ளைகளை திருப்பி கொடுக்க, இழந்து போன ஆடு மாடுகள் ஆசைகளை 2 மடங்கு திருப்பி கொடுக்க, தன் சரீரம் பலவீனப்பட்டு போய் இருந்த பொழுது தன் சரீரத்திலே பலன் கொடுக்க வல்லமை இருந்ததுனாலே அவருக்கு பெயர் வல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்க? வல்லமை உள்ளவனாய் இருந்தால்தான் புல்லையும் ஆயுதமாக்கி சத்துருவை ஜெயிக்க முடியும். வல்லவரிடத்துல என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. வல்லவரிடத்துல இருக்கிற வல்லமை வல்லவரிடத்துல இருக்கணுமா, நமக்கு வேணுமா? ஏன் அந்த நாடுகிற என்ன வரல? ஏன் அந்த வல்லமைக்கு நீங்க பிரயாசப்படுறது இல்லை? அந்த தேவனோட வல்லமை இருந்தால் நீ பூமியில சுகித்திருப்பாய், நீ சாத்தானை ஜெயித்திருப்பாய்.
வியாதி, நோய், மரணத்தை ஜெயித்திருப்பாய். சகலத்தையும் செய்ய வல்லவர் யோபு சொல்லுகிறார் என்றால் அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். நாம வல்லவரின் வல்லமை எப்படி நாடி எப்படி தேடும்? ஆலயத்துக்கு நித்தமும் தேடி வா அப்படின்லாம் வசனம் சொல்லல, நித்தமும் நாடுன்னு சொல்லல. ஆனா எதை நித்தமும் நாடணுமா? வல்லமைய. அவரோட வல்லமை ஒவ்வொரு நாளும் தேவையாய் இருக்கிறது. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தாவீது அழகாய் சொல்லுகிறார், அவருடைய வல்லமையை எப்படி தேடணுமா? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிக்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை விட்டுறக்கூடாது, வல்லமையும் விட்டுறக்கூடாது. கர்த்தரை எப்போ தேடுறோமோ அப்பெல்லாம் அவர் இடத்துல வல்லமையை தான் தேடணும். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்படியானால் கர்த்தரும் கர்த்தரோட வல்லமையும் எங்கே இருக்கிறது? அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அது எப்படி தேடணுமா? நித்தமும். எதை தேடணும்? அவரோட வல்லமையை எப்படி தேடணும்? நித்தமும், டெய்லி காலையில் ஏந்திரிச்ச உடனே தேட வேண்டியது வல்லமை தான். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கேன், உங்களுடைய வல்லமையை நாடுறேன், என்னுடைய வல்லமையை கொடுங்க. நம்ம நித்தமும் தேடுறது, நித்தமும் நாடுறது எது நீ உன் மனசாட்சியை பார்த்து கேட்டால் தெரிஞ்சிடும். எதை எதை நாடணுமோ, எதை எதை தேடணுமோ அதை விட்டுட்டு எதை எதை நாடக்கூடாதோ, எதை எதை தேடக்கூடாதோ இதை தேடுகிறார்கள். நீ ஆண்டவரோட பிள்ளைகள் நித்தமும் டாக்டர் தேடுறான், நித்தமும் ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறான். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும், டெய்லி ஆண்டவரோட சமூகத்தை தேடணும். தேடி அங்கே என்ன நாடணும்? வல்லமையே நாடணும். இன்னைக்காவது உணர்வு உள்ளவங்களா மாறிடுங்க. உன் வாழ்க்கையில அவர் செய்ய நினைச்சது தடைபடாம நீ இந்த பூமியில இழந்த எல்லாவற்றையும் யோபுவை போல மீட்டு கொள்ள வேண்டுமானால் நீ தேட வேண்டியது இழந்ததை அல்ல, தேவனோட வல்லமையை. ஒரு அலையா சொல்லுவோமே, எனக்கு வீடு போச்சு, வீடு கொடு, வீடு கொடு, வீடு கொடு. புள்ள போச்சு, புள்ள கொடு, புள்ள கொடு, புள்ள கொடு. ஐயோ கை உடைஞ்சு போச்சு, கையை சரியாக்கு, கையை சரியாக்கு. அவர்கிட்ட வல்லமை இருக்கு நீ நினைச்சினா உன் கையை சரியாக்கி விடுவார். அவருடைய வல்லமை இருக்கு நினைச்சினா உன் சரீரத்தில் இருக்கிற தீராத வியாதி திருந்து விடும். நாம நினைக்கிறது இல்லை. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஏன் இதை சொன்னாரு? அவர் செய்த அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள், அவர் வாக்கிய நியாய தீர்ப்புகள் எதுக்கு நினைவு கூற சொன்னார்? ஏன் சொன்னார்? ஐயோ, இயேசு இந்த பூமியில் இருந்தபொழுது 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குணப்படுத்தினாரே. ஏன் பெரும்பாடு? என் மாத்திரம் அவர் வல்லமை இருக்கு, சுகமாக்கிடுவார். ஐயோ, மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினாரே, என்னையும் உயிரோடு எழுப்புவாரு, அவருக்கு வல்லமை இருக்கு. ஐயோ, அப்பேற்பட சிவந்த சமுத்திரத்தை பார்வோனும் அவன் சேனையும் துரத்தின பொழுது அவ்வளோ பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சவர். என் வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கம் உபத்திரம் இருந்தாலும், அதில் ஒரு சிவந்த சமுத்திரம் மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதில் ஒரு பாதையை உண்டாக்கி என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போவார். இப்படிலாம் நீங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு நீங்கள் நினைவோட அற்புதங்களும் அதிசயங்களையும் நினைவு கூறுகிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் தேவனோட வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா எழுதி வைக்கல, இந்த ஸ்திரீக்கு மட்டும்தான் நான் சுகமாக்குவேன், இவன் பாடையை மட்டும்தான் தொடுவேன், இவன் கண்ணை மட்டும்தான் திறப்பேன், இவன் காது தான் திறப்பேன் சொல்லியிருக்கிறாரா? ஒரு குருடன் இருந்தான், பிறவி முதல் குருடனாய் இருந்தவன் இருந்தான். ஒரு நாள் அவன் நடந்து போகிறான். அப்ப அவன் நினைக்கிறான், என்னடா நம்ம இந்த தெருவில் தான் உட்காந்துருக்கிறோம், இவ்வளோ காலமாக உட்காந்துருக்கிறோம், இன்னைக்கு மாத்திரம் என்ன சத்தம் வித்தியாசமா இருக்கு,
அநேகர் நடக்கிற சத்தமா இருக்கு. நாம இந்த தெருவில் தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், என்ன நீ சத்தம் வித்தியாசமா இருக்கு என்று விசாரிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே விசாரிக்க மனம் வருகிறது. மனம் வந்து தேவனை தேடுகிறான். ஏய் யாரா போறா அப்படின்னு கேட்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, ஏய் சுமார் நஸ்ரேனாக இயேசு போகிறார். உடனே அவன் நஸ்ரேனாக இயேசுவே அப்படின்னு சொன்னா, தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். உரலை ஏச்சலோமே. அப்படியானால் இயேசுவோடு கூட போன சீஷர்கள் எல்லாம் நஸ்ரேனாக இயேசுவை சொன்னார். ஆனால் அவனோ சொல்லுகிறான் தாவீதின் குமாரனே என்று சொல்லி. இந்த வார்த்தையை கூப்பிட்ட உடனே தேவன் நின்று கேட்கிறார், யாரா நஸ்ரேனாக இயேசு போகிறார் என்று சொல்லுகிற போது எங்கே இருந்தோ ஒரு குரல் வருகிறது, தாவீதின் குமாரனே என்று சொல்லி பார்க்கிறார். அந்த உணர்வு வந்ததினாலே அவன் கண்களை தேவன் திறந்தார். உரலையே சொல்லுவோமே, அந்த உணர்வு வரலனா கூடனா இருந்திருப்பா. இப்போ வாழ்க்கையிலே கண் தெரியாதவர்களும் வாழ்க்கையில உணர்வு வந்தால் எந்த நிலைகளிலும் நின்று திரும்பி பார்த்து அழைத்து குணமாக்க இயேசுவுக்கு வல்லமை உண்டு. உரலையே சொல்லுவோமே, அதுதான் உணர்வு. எல்லாரும் இயேசு போகிறான்னு இயேசுவே எதனா கூப்பிட்டுருக்கணும். நான் ஏன் அப்படி கூப்பிடல? தாவீதின் குமாரனே. அவனுக்கு தெரிந்திருந்தது தாவீதின் குமாரன் தான் நஸ்ரேனாக இயேசுவை வருவார் என்று அறிந்ததினாலே அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறான். அவனிடத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதைத்தான் இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஐயோ, என்னோடு கூட வருகிறவர்களெல்லாம் நஸ்ரேனாக இயேசு போகிறார் என்று சொல்லுகிற போது இவன் தாவீதின் குமாரன் என்று கூப்பிடுகிறானே, அப்படியானால் இந்த வார்த்தை அவன் இருதயத்திலே தேவ ஆவியானவரின் பிதாதான் போட்டிருப்பார் என்று சொல்லி அவன் கூப்பிடுதலுக்கு நாம் நிற்க வேண்டும் என்று இயேசு நின்றார். இது பூமியிலே இனி முதலாய் சொல்லப்படுகிற வெளிப்பாடு. உரலையே சொல்லுமே. எல்லாரையும் ஒரு நாள் இயேசு கேட்டார், என்னை பார்த்து என்னை யார் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாய் சொன்னார்கள். ஆனால் பேதுரு சொன்னார், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. அப்பொழுது இயேசு சொன்னார், இதை பிதாதான் உன்னிடத்திலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. உரலையா சொல்லுமே. அன்றைக்கு இயேசு முடிவு செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? நான் இருக்கிற போதே என்னோடு கூட இருக்கிற சீஷரிலே ஒருவனிடத்திலே என் பிதா பேசுகிறார், அவனிடத்திலே இந்த திறவுகோலை கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கே முடிவு செய்தார். அதன் நிமித்தமே தேவன் பேதுருவினிடத்திலே திறவுகோலை கொடுத்தார். பேதுரு மறுதலித்தார், ஆனாலும் திறவுகோலை கொடுத்தார். ஏன்? இயேசு இருக்கிற போதே 12 சீஷர்களிலே பிதா பேசின ஒரே சீஷன் பேதுருதான். அன்றைக்கு இயேசு முடிவு செய்தார், ஒருவேளை நான் இல்லாமல் இந்த பூமியை விட்டு போனால் இவனோடு என் பிதா பேசிக்கொண்டே இருப்பார் என்று. ஒரு அலையே சொல்லுவோமே. இல்லைன்னா மறுதளிப்பான்னு தீர்க்க தரிசனம் சொல்லி அவங்க ஏன் திறவுகோலை கொடுக்கணும்? எல்லாம் வேதத்திலே பல ரகசியங்கள் எல்லாம். இன்னும் திருப்பி சொன்னா இன்னொரு ரகசியம் வரும். அப்படி அவ கட்டாயமா இயேசு நினைத்திருப்பார், ஐயோ பிதா அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், அவன் தாவீதின் குமாரன் என்று கூப்பிடுகிறான், நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி நின்று அவனை அழைத்து அற்புதம் செய்தார். இதுதான் உணர்வு, இதுதான் அவருடைய வல்லமையை நாடுகிறது. குருடன் குருடனாய் இருப்பதும், செவிடன் செவிடனாய் இருப்பதும், நடவாதவன் நடக்காமல் இருப்பதும், நோய் உள்ளவன் நோயோடு இருப்பதும் தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லவில்லை. ஒரு நாள் அற்புதங்கள் தாமதமாகலாம், ஆனால் அற்புதங்களை செய்யாதவர் அவர் அல்ல. உடன் நாமம் மையப்படத்தக்கதாய் அற்புதங்களை நடந்தே ஆகும். என்றைக்கு உணர்வு வருகிறதோ அப்பொழுதே உணர்வின் சொந்தக்காரர் உள்ளத்துக்குள் வருவார். அவர் வந்த உடனே அவருடைய வல்லமை வெளிப்படும். ஒரு அலையே சொல்லுமே. தேவனிடத்திலிருந்து அதிகாரங்களையும் அற்புதங்களையும் வல்லமைகளையும் பெற்ற ஒவ்வொருவரும் தனித்துவமான இடங்களை பெற்றவர்கள் தான் வேதத்தில் இருக்கிறார்கள். சாதாரணமா இல்லை. வல்லவரின் வல்லமை என்றைக்கு நாம் நாடுகிறோம் அன்றைக்கு அவருடைய வல்லமை என்ன என்பதை நிரூபித்து விடுவார். ஆனா நம்ம அது கிடைக்குமா இது கிடைக்குமா, உலகத்தில் என்ன கிடைக்கும் தேடினேன்னா உலகத்தில் உள்ளதும் தான் கிடைக்கும். ஆனா உன்னதமானவரின் வல்லமை நீ ருசிக்காமலே போய்விடுவாய். கற்பத்தின் கனி இல்லைன்னா, கற்பத்தின் கனி உருவாக்க அவர் வல்லமை உள்ளவர்.
நிழல் பட்டாலே புள்ள பிறந்ததுன்னா அவர் புள்ள கொடுக்க முடியாத. உன்னதமானவரின் நிழல் அவ்வளவுதான். மரியாளின் மேல் விழுந்த உடனே இயேசு என்கிற ஒருவர் இந்த பூமியிலே வந்தார். எலிசபெத்து கூட தாமதமாக தான் புள்ள பெற்றாங்க, கர்ப்பமானாங்க. இப்படி வேதத்தில் அநேக ஸ்திரீகள் லேட்டாக தான் குழந்தை பெற்றாங்க. சாராளிலிருந்து, ரெபேக்காளிலிருந்து, அன்னாளிலிருந்து, மனோவாவிலிருந்து, எலிசபெத்திலிருந்து அநேக தம்பதிகள் கல்யாணம் பண்ண உடனே புள்ள பெற்றாதான் புள்ள இல்லை. அவருக்கு வல்லமை இருக்குங்கிறது நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்மளோட வாழ்க்கையில தேவனோட கிரியை வெளிப்படும். ஒரு அலையே சொல்லுமே, வல்லவரின் வல்லமை என்ன பண்ணணும்? நித்தமும் நாடி தேடி பெற்றுக்கொள்ளணும். தூங்கி எழுந்திருச்சா, ஆண்டவரே எனக்கு ஒரு வல்லமை கொடுங்க, ஜெபிக்கிற வல்லமை கொடுங்க, துதிக்கிற வல்லமை கொடுங்க, ஆராதிக்கிற வல்லமை கொடுங்க, சத்துருவ போராட வல்லமை கொடுங்க, பிசாச துரத்த வல்லமை கொடுங்க, சாத்தான ஜெயிக்க வல்லமை கொடுங்க, என் ஆசீர்வாத தடையை உடைக்க வல்லமை கொடுங்க, அநேகருக்கு ஜெபிக்க வல்லமை கொடுங்க, நோயிலிருந்து வெளியே வர வல்லமை கொடுங்க, மந்திரங்களை ஜெயிக்க வல்லமை கொடுங்க. இதுதான் முதல்ல கேட்கணும். தூங்கி ஏஞ்ச உடனே கடன்காரன் வீட்டுக்கு வரக்கூடாது, கடன் கேட்குற இடத்துல காசு கொடுக்கணும். டாக்டர் போன உடனே, ரிப்போர்ட்டை பார்த்த உடனே, ரிப்போர்ட் நல்லா இருக்கு, சுமாரா இருக்கு, அப்படியே மாத்திரை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லணும். திரும்ப வாசிக்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இதை நினைக்கணுமா? எழுந்திருச்ச உடனே வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் படுக்கையிலே அமர்ந்து அவர் செய்ததை நினைத்து கொண்டிருங்கள். படுக்கையில் உட்காந்தாலும் இல்லை மல்லாக படுத்துட்டு இருந்தாலும் என்ன நினைக்கணும்? நாளைக்கு பணம் வருமா, அது வருமா, இப்படி அவரோட செய்கைகளை நினைக்கணும்பா. அப்படிலாம் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்களே என்னைக்கோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. எதை நினைக்கிறது இல்லை? 5 தேதி ஆச்சு, நாளைக்கு ரெண்ட் கொடுக்கணும், அவன் போடுவானா போட மாட்டானா, இல்லை டிலே பண்ணுருவானா, இல்லை அங்கேருந்து காசு வருமா வராதா, உன் வாழ்நாளெல்லாம் இதே நினச்சிருந்தா அவர் வல்லமை உனக்கு எதுக்கு வெளிப்படணும்? நீ மனுஷனை எதிர்பார்க்குற, அவரோட வல்லமை எதுக்கு வெளிப்படணும்? வழிபடாது. அவரோட அற்புதங்களும் அதிசயங்கள் எல்லாம் என்ன பண்ணணுமா? வாக்கினோட நியாய தீர்ப்புகள் சொன்னால் அவர் எப்படி செய்வாருங்கிறத நினச்சிக்கிட்டே இருக்கணுமா? இந்த வல்லமை எங்கே இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. ஒரு அலையே சொல்லுமே, எங்க இருக்கு? இன்னைக்கு சொல்றேன், தேவன் உலாவை வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்கு போகலைன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது. என்ன இருக்காது? எந்த இடத்துக்கு? தேவன் உலாவை வாசம் பண்ணுகிற ஸ்தலம். ஷீட்டு போட்டு இல்லை இந்த மாதிரி கட்டணம் கட்டி இல்லை ஏசி போட்டு அந்த இடம் இல்லை, தேவனோட ஸ்தலம். தாவீது ராஜாவா இருந்தாரு, அவரை போய் தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ ஆலயத்துள்ள போவோம், எப்போ தேவனை துதிப்போம். அவரோட இந்த மூப்பர் எல்லாமே கூப்பிடுவாங்களாம், ராஜாவே வாங்க தேவாலயத்துக்கு போவோம். அவர் சொல்லுகிறார், தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மனமகிழ்ச்சியா இருந்தது. அதுல 27 வாசிக்கலாம். மகிமையும் மகிமையும் கனமும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் வல்லமையும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. வல்லமை எங்க இருக்கு? மகிழ்ச்சி எங்க இருக்கு? அவர் ஸ்தலத்தில். வல்லமையே நிச்சயமா நம்ம நாடி தேடணும். அது எங்க இருக்கிறது? ஸ்தலத்தில் இருக்கிறது. சரி, ஸ்தலத்தில் இருக்கிறது சரி, ஸ்தலத்துல யார்கிட்ட இருக்கு? இப்ப இந்த அரங்கத்துக்குள்ள வந்துட்டோம், இது ஒரு ஸ்தலம், இங்க வல்லமை இருக்கு, இங்க யார்கிட்ட இருக்கு? இயேசுவின் இடத்துல இருக்கிறது. ஒரு அலையே சொல்லுவோமே, இயேசுவை தான். இப்ப நாமெல்லாம் நிறைய பேர் போய் சொல்றது முன்னாடி தேவன் சொல்றாரு, உங்களுடைய வல்லமை எல்லாம் எங்க அப்படின்னு கேட்ட ஒருத்தர் குறித்து சொல்ல சொல்றாரு. என்ன கேட்கணுமா? வல்லமெல்லாம் எங்க? நம்ம எப்ப கேட்போம்? வல்லமை நாடி தேடி வந்தா கேட்போம், வல்லமையில் இருக்கிற ஸ்தலத்துக்கு தேடி வந்தா கேட்போம். என்ன கேட்கணுமா? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 15-16. தேவரீர் தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி, பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும், உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும், உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வைராக்கியமும்
உம்முடைய வல்லமையும் எங்கே? என்ன கேட்கிறார் பாரு. ஏசையாவுக்கு தெரியுமா தெரியாதா? தேவனோட வல்லமை தெரியுமா தெரியாதா? ஏசையாவுக்கு தேவனோட வல்லமை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? இந்த வேதத்திலே 66 புஸ்தகங்களையும் 66 அதிகாரத்தில் எழுதின ஒரே ஒரு தீர்க்கதரிசி ஏசையா தான். தேவனோட பிறப்பிலிருந்து புதிய வானம் புதிய பூமி வரை எழுதின ஒரே பரிசுத்த வேதம் அந்த புஸ்தகம் ஏசையா மட்டும்தான். அதில் தான் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்துகிற வரையும் இருக்கு. 66 புஸ்தகங்களையும் 66 அதிகாரத்தில் தேவன் வெளிப்படுத்தி எழுதின ஒரு விசேஷித்தமான தீர்க்கதரிசி என் சகோதரன் ஏசையா. ஆனால் அவர் கேட்கிறார், அவர் வல்லமை தெரியுமா தெரியாதா? ஒரு பாலகன் பிறப்பார், அவர் சமாதான பிரபு, இப்படிலாம் பேர் வைப்பீங்க. இதெல்லாம் சொல்லி இந்த லூசிஃபர் எப்படி இருப்பா, அவனை எப்படி தேவன் தள்ளினார்னு அதை எழுதி நியாய தீர்ப்பு எப்படி வரும், புதிய வானம் புதிய பூமி எப்படி வரும், இதெல்லாம் எழுதினவருக்கு தேவனோட வல்லமை இருக்குன்னு தெரியாதா? ஏன் இந்த வல்லமையை கேட்கிறாரு எங்கேன்னு சொல்லி? வல்லமை வேதத்தில் இருக்கு, வல்லமை கிறிஸ்துவனிடத்துல இருக்கு. அந்த வல்லமை என்னைக்கு உன் வாழ்க்கையில உன் சரீரத்தில் வருகிறதோ அதுவரை அந்த வல்லமை எங்கே எங்கே என்று நீ தேட வேண்டும். அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொண்டால் தான் அது உனக்குள்ளது. நீ பார்க்கணும் அவர் வல்லமை இருக்குங்கிறது நான் சொன்னா தெரியும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், யோபு சொல்லுகிறார், லூக்கா சொல்லுகிறார், எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த வல்லமை உன் வாழ்க்கையில நீ ருசிக்கலன்னா பிரயோஜனம் இல்லை. உன் வாழ்க்கையில அந்த வல்லமையை ருசிக்கணும்னா அந்த வல்லமை எங்கேன்னு நீ கேட்கிறவளா மாறணும். ஒரு அலைய சொல்லுவோமே, ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கே? ஏன் என் வாழ்க்கையில நிறைவேறல? ஏன் நடக்கல? எனக்கும் தானே பெரும்பாடு இருக்கு, எனக்கும் தானே இந்த பிரச்சனை இருக்கு. ஏன் நீங்க வேதத்தில் இருந்தப்பெல்லாம் சுகமாக்கிறீங்களே, ஏன் அவங்கெல்லாம் சுகமானாங்களே, ஏன் எனக்கு மட்டும் சுகமாகல? எங்க உம்முடைய வல்லமை அப்படின்னு கேட்கணும். உம்முடைய வைராக்கியமும் வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்ளுகிறீரோ? என்ன கேட்கிறாரு ஆண்டவரே? உம்முடைய மன உருக்கம் அந்த கொதிப்பெல்லாம் எனக்கு முன்னாடி அடக்கிக்கிறீங்களா? எனக்கு அந்த மன உருக்கத்தெல்லாம் காண்பிக்க மாட்டீங்களா? என் மேல உருக்கமா இருக்க மாட்டீங்களா? என் மேல இரக்கமா இருக்க மாட்டீங்களா? நீங்க அடைப்பீங்களா ஆண்டவரே? அடக்கிக்கிறீங்களா? இதெல்லாம் என்னது? என்ன விண்ணப்பம், என்ன ஒரு கேள்வி, என்ன ஒரு வேண்டுதல், என்ன ஏசையா இப்படிலாம் கேட்டு இந்த மன உருக்கத்தெல்லாம் அடக்கிப்பீங்களா? எனக்காக மனம் உருக மாட்டீங்களா? நாமெல்லாம் என்னைக்கு கேட்டிருக்கோம்? நீங்க எதை கேட்டாலும் அது தேவனோட வார்த்தையின்படி கேட்கணும். அதுதான் விண்ணப்பம். வாசிக்கலாம். தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர். என்ன கேள்வி கேட்டார் பாரு. தேவரீர் நீ எங்கள் பிதா. ஆபிரகாம்லாம் எங்களை அறியல. என்ன சொல்றாரு? அவரெல்லாம் வந்தாரு, நீங்க எல்லாம் கூப்பிட்டது சரிதான், அவரை ஆசீர்வதிச்சது சரிதான், ஆபிரகாம தகப்பனா கொடுத்தது சரிதான், சாராள தாயா கொடுத்தது சரிதான். இவர் தான் எழுதுறாரு. உங்களை பெற்ற தகப்பனாய் ஆபிரகாமையும் சாராளை நோக்கி பாருங்கள். யார் சொல்றா? ஏசையா சொல்றார். அனைவரும் எல்லாம் சரிதான் ஆண்டவரே, ஆபிரகாம்லாம் எங்களை அறியல, அவரெல்லாம் அப்போ வந்தார் அப்பயே போயிட்டாரு, ஆனா நீங்க உயிரோட இன்னைக்கு இருக்கீங்க, நீங்க என்ன அறிஞ்சிருக்கீங்கன்றாரு. ஒரு அலைய சொல்லுவோமே, என்ன கேள்வி? தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர். தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். ஆபிரகாம் எங்களை அறியான். நீங்க அழைச்சதெல்லாம் உண்மைதான், நான் ஆபிரகாம் சந்ததியெல்லாம் உண்மைதான். அவரு நீங்க கொடுத்த நாள் வரையும் இருந்தாரு, சந்ததியை பெற்றாரு, ஆசீர்வாதங்களை பெற்றாரு, இந்த தகப்பனா வச்சுட்டு போனீங்க. ஆனா இந்த காலத்துல நான் இருக்கிறது அவர் அறியல, எங்களுக்கு உண்மையான பிதா நீதான், நீ அறிஞ்சிருக்கேன்றாரு. ஒரு அலையே சொல்லுவோமே, இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்ப சாதாரணமாக இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு உணர்வுள்ள ஒரு எவ்வளவு பெரிய வேண்டுதல் விண்ணப்பம்னு உங்களுக்கு தெரியாது. ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. யாரு? அவன் பேரன் யாக்கோபு குறித்து சொல்றார். அவனுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல. அவனும் கொஞ்ச நாள் வந்தான், 12 கோத்திரத்தெல்லாம் பெற்றான், பிள்ளை பெற்றான், பேர பிள்ளை பெற்றான், எகிப்தில் இருந்தார், எல்லாம் போனார். யாக்கோபை குறித்து அதிகமாக எழுதுறவர் ஏசையா தான். யாக்கோபு என்னும் சிறு பூச்சைங்கிறது அவர் தான். யாக்கோபு துணை நிற்கிறேன் எழுதுறவரும் அவர் தான். எல்லாம் எழுதி சொல்றார். எல்லாம் சரிதான்.
யாக்கோபுல எங்களை அறியல ஆண்டவரே, நீங்க தான். வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். அந்த காலத்திலேருந்து இன்ன வரையிலும் இதான் உங்களுடைய நாமம். பூர்வ காலத்தில் நீங்க தான் இருக்கீங்க. உங்களுக்கு தான் எங்களை நல்லா தெரியும். ஓ வல்லமை எங்க, அதை சொல்லுங்க முதல்ல. என்ன கேள்வி, எப்படிலாம் கேட்கிறாரு பாருங்க. பூர்வ காலம் முதல் கேட்கணும், வல்லமை எங்க ஆண்டவரே? நான் 5 வருஷமா சபைக்கு வரேன், 6 வருஷமா வரேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், தேடி வரேன். ஏன் எனக்கு இந்த பலவீனம் மறையல? ஏன் இந்த வியாதி மறையல? ஏன் இந்த கட்டுகள் அறுக்கப்படல? ஏன் எனக்கு கஷ்டத்தில் இருக்கேன்? ஏன் துன்பத்தில் இருக்கேன்? நீ உங்களுடைய ஊழியக்காரனோட பேசுங்க, தாசனோட பேசுங்க. உடைய வல்லமை எங்கே? வாழ்க்கையில் நான் எனக்கு அற்புதம் நடக்கணுமே, விடுதலை வேணுமே. யார் கேட்குறா? உணர்வு உள்ளவர்களா என்னைக்கு வாடுறீங்களோ அன்னைக்கு தான் எந்த ஊழியக்காரன் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்கள் உணர்வுகளையும் உங்கள் வைராக்கியங்களையும் எழுப்புறது தான் என்னோட வேலை. அற்புதங்களை செய்கிறது அவரோட வேலை. ஒரு அலையே சொல்லுவோமே, நீங்கள் உணர்வு உள்ளவனா மாறணும். இந்த தேவனை தேடுகிற அந்த உணர்வு, அவரை அந்த வல்லமே நாடுகிற உணர்வு வரணுங்கிற சொல்கிறது தான் அவன். என்ன கேள்வி கேட்டார் பாரு. ஆபிரகாம்லாம் எங்களை அறியல, யாக்கோபெல்லாம் அறியல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இருக்க முடியாது. நான் நீங்கள் பூர்வ காலமாக நீங்கள் தான் என் பிதா, நீங்கள் தான் என் தெய்வம், எங்கே உங்களுடைய வல்லமை காண்பீங்கன்றார். தேவன் காண்பித்தார். ஒரு அலையே சொல்லுவோமே, இந்த வல்லமை அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. இப்போ எங்க இருக்க? இந்த வல்லமையை தான், அவர் ஸ்தலத்தில் இருந்த வல்லமையை தான் தேவன் எடுத்து கொண்டு போய் தன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு இந்த வல்லமையை கொடுத்து, இந்த வல்லமை என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணார். என்ன பண்ணாரு? வாசிப்போமா? அப்போஸ்தலர் 10:38. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், இயேசுவுக்கே வல்லமை தேவைப்பட்டிருக்கு. யாரு தேவைப்பட்டிருக்கு? அவர் யாரு? தெய்வம். அவரே இந்த பூமியில் இருக்கிறப்ப என்ன தேவையா இருக்கு? வல்லமை தேவையா இருக்கு. வல்லமை இல்லாம உங்களால பிசாச ஜெயிக்க முடியாது. வல்லவரை கூப்பிட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா வல்லமையை வாங்கணும். இல்ல வல்லமை யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த தேவனோட ஸ்தலத்தில் போய் தேவனை தேடு. பிதாவாகி தேவன் என்ன பண்ணாரா? பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணார். இந்த வல்லமையை வச்சுக்கோ. இயேசுக்கு என்ன தேவைப்பட்டது? வல்லமை தேவைப்பட்டது. அப்படின்னா பூமியில மனுஷனாய் பிறந்த யாருக்கும் ஊழியம் செய்கிற எவனுக்கு என்ன வேணும்? அபிஷேகம் பண்ணணும். பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு பண்ணாரு. குமாரனாக இயேசு யாருக்கு பண்ணணும்? நமக்கு பண்ணணும். அப்ப அவர் இறங்கி வந்து நமக்கு வல்லமையை கொடுக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? அவரை எப்படி தேடணும்? அவரை எப்படி நாடணும்? உணர்வு உள்ளவங்களா மாறுங்க. ஏன் இவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிற போது வியாதியோடும் நோயோடும் கடனோடும் கஷ்டத்தோடும் பாடுகளோடும் சஞ்சலத்தோடும் ஏன் வாடுறீங்க? அவருடைய வல்லமையை தேடு, வல்லமையை நாடு. உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். வாசிக்கலாம். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. திரிந்தார் என்று பவுல் சொல்லுகிறார். இயேசு இந்த பூமியில இருந்தபோது ஒரு நாள் திரிந்தார். அவர் இப்படியாய் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் புறப்பட்டு போகிறார். ஒரு நாள் அநேக ஜனங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவுக்காய் காத்திருக்கிறார். இயேசு ஒரு சமானமான இடத்திற்கு வந்தார். அங்கே உபதேசங்களை சொன்னார். அங்கே வியாதிகள் எல்லாம் குணமாகும்படி உபதேசங்களை பண்ணி முடித்தார். அநேக நகரங்களிலிருந்து பட்டணங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அசுத்த ஆவிகள் பிடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். என்ன நடந்தது? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6, 17, 18, 19. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார்.
அங்கே அவருடைய சீசரில் அநேகம் பேரும் சீஷர்களில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கும்படிக்கும் வியாதிகளில் நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்து எருசலேம் நகரத்திலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் ஆ, பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் ஆ, வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். ஒரு அல்லையா சொல்லுமே, தேசத்திலேருந்து வந்திருந்தாங்க, நகரத்திலேருந்து வந்திருந்தாங்க, பட்டணத்திலேருந்து வந்திருந்தாங்க, கடற்கரை ஓரத்திலேருந்து வந்திருந்தாங்க. என்ன வந்திருந்தாங்க? யூதேய தேசத்திலிருந்து, பட்டணங்களிலிருந்து, நகரங்களிலிருந்து, கடற்கரை ஓரங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள் வியாதியஸ்தர்கள் மட்டும் இல்லை, வியாதியஸ்தர்கள்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து வரணும், நகரம், பட்டணம், கிராமம், இப்படியே கடற்கரை ஓரம், யூதேய தேசம் எல்லாத்துலையும் வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த அசுத்தாவி அதில் பாதிக்கப்பட்ட ஒரு கும்பலும் வந்திருந்தார்கள். வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஒரு அல்லையே சொல்லுமே, என்ன புறப்படுது? வல்லமை. இந்த வல்லமை புறப்படணும் அப்படின்னா உபதேசம் கேட்கணும், உபதேசத்தின்படி ஒப்பு கொடுக்கணும். நீ இந்த வல்லமையை நித்தமும் நாடணும், வல்லமையை தேடணும், அவர் ஸ்தலத்தில் தேடணும். ஒருவேளை கிடைக்கலன்னா அந்த வல்லமை எங்கேன்னு கேட்கணும். அப்படி கேட்டா வல்லமையை அபிஷேகம் பண்ணின பிதாவாகிய தேவன் இயேசுவை உங்களிடத்துல அனுப்புவார். உங்களுக்கு தீராத வியாதிகளும் பிசாசுகளும் இந்த வல்லமை புறப்பட்டு வருகிற போது வல்லமைக்கு முன்பு நிற்க முடியாமல் விலகி ஓடிடும். நீ சுகமாயிடுவ, நீ நல்லா இருப்ப. ஒரு அல்லையா சொல்லுமே, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே. அது யாருன்னு பார்க்கல. நீ பாஸ்டர் வேண்டியப்பட்டவனா, நீ நாடாரா, செட்டியாரா, முதலியாரா, மூப்பனாரா, அப்படிலாம் பார்க்கல. காசு இருக்கா, நீ படித்தவனா, படிக்காதவனா, வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை தான் போட்டிருக்கியா, இல்லை கலர் சட்டை தான் போட்டிருக்கியா, அதெல்லாம் பார்க்கல. உடைய வல்லமைகளுக்கு முன்பு எதுவும் இல்லை. யார் அவரை நம்புகிறார்களோ, யாராயிருந்தாலும் உடைய வல்லமை புறப்படும். உடலையே சொல்லுமே, வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஐயோ, இவரை தொட்டு பார்க்கணுமே வகை தேடினார்கள். நாம் தேடுவோமா? வகை தேடுவோமா? என் ஜனமாகி நீங்கள் ஒரு காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதனால தான் வியாதியை சுகமாக்கினாரு, நோயை குணமாக்கினாரு, பிசாசுகளை துரத்தினாரு, உயிரோட எழுப்பினாரு. உனக்கு தேவை இந்த காலத்துல தேவனோட வல்லமை. அதுதான் நீ நித்தமும் தேடுறதா இருக்கணும், நீ நித்தமும் நாடுகிறதா இருக்கணும். அந்த வல்லமை அவர் ஸ்தலத்தில் இருக்கு, அந்த வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது, அந்த வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்படுகிறது. வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஏதாவது கிடைக்குமா என்று போகாது. உடைய வல்லமை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று போ. உடைய வல்லமையினாலே வருகிற சுகம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று போ. உடைய வல்லமையினாலே என் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்று போ. உடைய வல்லமையினாலே என் வியாதி சுகமாக வேண்டும் என்று போ. உடைய வல்லமையினாலே என்னை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று போ. வல்லமையினாலே என் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேடி போ. இப்படிதான் போகணும் ஆலயத்தில். நீ இதுவரை யாரையோ நித்தம் தேடி இருக்க, நித்தமும் யாரையோ பார்க்க போயிருக்க. இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுத்துரு, மாறு, தேவனை தேடு, தேவனை பிடித்துக்கொள். வல்லமை அவரிடத்துல இருந்து தான் புறப்படணும். அவரிடத்துல கிட்டி சேர்க்கிற வேலை தான் என்னோட வேலை. ஆனால் வல்லமையும் அற்புதங்களும் நசரேனாக இயேசுனுடைய. பிதா அவரை தான் அபிஷேகம் பண்ணினார், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும்.
நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கே வல்லமை தேவைப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில், இந்த உலகத்தில் தேவனுடைய வல்லமை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சுகம், விடுதலை, நன்மை எது வேண்டுமானாலும் நீங்கள் நாடி தேட வேண்டியது தேவனோட வல்லமை தான். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசன் அகப்பட்ட அவரை குணமாக்குறவரை சுற்றி திரிந்தார். நன்மை செய்ய, பிசாசை துரத்த அவருக்கு வல்லமை தேவைப்பட்டது. தேவன் வல்லமையை நான் நிரப்பினார். உங்களுக்கு நீங்கள் சுகமடைய, வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டுமானால் வல்லமை தேவையாய் இருக்கிறது. வல்லமையை நாடி தேடு. எல்லோரும் கண்களை மூடும். 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசுவின் இடத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை இன்றையும் புறப்பட்டு உங்களை தொடும்படி நான் ஜெபிக்க போகிறேன். யார் யார் வல்லமையை தேடுகிறீர்களோ நீங்கள் விடுதலை அடைவீர்கள், சுகம் பெறுவீர்கள், வியாதி குணமடையும், கட்டுகள் அறுக்கப்படும், உபத்திரவங்கள் மறையும், நோய்கள் சுகமாகும், பிசாசுகள் அலறி ஓடும், உன் கட்டுகள் அறுக்கப்படும். கண்களை மூடி கைகளை உயர்த்து. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யார் யாரை குணமாக்க, யார் யார் வியாதிகளை சொஸ்தமாக்க, யார் யாரின் கட்டுகளை அறுக்க, யார் யாருக்கு நன்மை செய்ய இன்னைக்கு நினைத்தீரோ ஆண்டவரே, அது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உங்களுடைய வல்லமை புறப்பட்டு என் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தொடச்சும், சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை தொடச்சும், நோய்களை தொடச்சும், மந்திர கட்டுகளை அறுத்தறியச்சும், சூனிய கட்டுகளை அறுத்தறியச்சும், செய்வனையின் கட்டுகளை அறுத்தறியச்சும். உம்மை நம்பி வந்த என் ஜனங்களுக்கு விடுதலை, உம்மை நம்பி வந்த என் ஜனங்களுக்கு சுகம், உம்மை நம்பி வந்த என் ஜனங்களுக்கு நன்மை, உம்மை நம்பி வந்த என் ஜனங்களுக்கு விடுதலை நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்கி வருவதா. ஆண்டவரே, என் ஜனங்களை ஆசு, எல்லா பிசாசுகளும் விலகி ஓடச்சு வந்த என் ஜனங்களும் ஒருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். நன்மைகளை கட்டளையிடும். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, வல்லமையினால நிரப்பியர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.